விலங்குகளில் ஆண் பெண் வித்தியாசம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது சிங்கம் தான். ஆண் சிங்கத்துக்கு தலையை சுற்றி அடர்த்தியான பிடரி மயிர் இருக்கும். இது சிங்கத்திற்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை தருவதோடு சண்டையிடும் போது கழுத்து பகுதி தாக்கப்படாமல் பாதுகாக்கிறது. பெண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்காது. உடல் முழுவதும் ஒரே சீரான குட்டை முடிகளுடன் இருக்கும். இதே போல யானையும் நம் நினைவுக்கு வரும். ஆசிய ஆண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும். ஆசிய பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. அதே சமயம் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். பெரும்பாலான மான் இனங்களில் ஆண் பெண் வித்தியாசத்திற்கு கொம்புகளே அடையாளமாக விளங்குகின்றன. ஆண் மான்களுக்கு கிளைகளுடன் கூடிய அழகான கொம்புகள் இருக்கும். இனப்பெருக்க காலத்திற்கு பிறகு இவை உதிர்ந்து மீண்டும் வளரும். பெண்மானுக்கு பொதுவாக கொம்புகள் இருக்காது. ஆனால் துருவ பகுதியில் வாழும் ரெயின்டியர் மான்களில் மட்டும் ஆண் பெண் இரண்டுக்குமே கொம்புகள் இருக்கும். பிளாக் பக் என்று அழைக்கப்படும் புல்வாய் மான்களில் ஆண் பெண் இரண்டும் தோற்றத்திலேயே வித்தியாசமா இருக்கும். ஆண் புல்வாய் மான்களின் முதுகு மற்றும் பக்கவாட்டு பகுதிகள் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும். கழுத்து மற்றும் வயிற்று பகுதி மட்டும் பளிச்சென்று வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதற்கு நீண்ட முறுக்கிய கொம்புகள் உண்டு. பெண் புல்வாய் மான்களின் உடல் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் மான்களுக்கு கொம்புகளும் கிடையாது. வைல்ட் போர் எனப்படும் காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றிகளின் முக அமைப்பை வைத்து பாலினத்தை கண்டறியலாம். இவற்றில் ஆண் பன்றிகளுக்கு தடையிலிருந்து மேல் நோக்கி வளர்ந்த வளைந்த கூர்மையான கோரைப்பற்கள் துருத்தி கொண்டு வெளியே தெரியும். இது தற்காப்புக்கும் சண்டையிடவும் பயன்படுகிறது. ஆனால் பெண் காட்டுப்பன்றிகளுக்கு கோரைப்பற்கள் பெரும்பாலும் அதன் வாய்க்கு வெளியே தெரியாத அளவுக்கு மிக சிறியதாக இருக்கும். கங்காரு. ஆண் கங்காரு மிகவும் தசைப்பிடிப்பான உடல்வாகு மற்றும் அகலமான தோள்களை கொண்டிருக்கும். இவற்றை பூமர்ஸ் என்பார்கள். பெண் கங்காருகளின் வயிற்று பகுதியில் குட்டியை சுமக்க பை, அதாவது பவுச் இருக்கும். அதை கொண்டு பெண் கங்காருவை மிக எளிதாக அடையாளம் காணலாம். பஃபூன் குரங்குகள், பபூன்ஸ். இவற்றின் முகமும் பிடரியும் சிங்கத்தை போலவே இருக்கும். ஆண் பஃபூன் குரங்குகளின் கழுத்தை சுற்றி அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும். மேலும் இதன் முகப்பகுதி நீளமாகவும் இருக்கும். பெண் பஃபூன் குரங்குகள் ஆண் குரங்குகளை விட பாதி அளவு எடை மட்டுமே இருக்கும். பிடரி ரோமங்கள் இருக்காது. பெண் விலங்குகளை கவரவே ஆண் விலங்குகள் அலங்கார அடையாளங்களை கொண்டுள்ளன. இது வெறும் இனக்கவர்ச்சிக்காக இல்லை. அதுக்கு ஒரு இயற்கை காரணம் இருக்கு. பெண் விலங்குகள் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த ஆண் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது என்பதை இந்த வெளிப்படையான அடையாளங்களை கொண்டே தீர்மானிக்கின்றன. எனவே தன் சந்ததியை உருவாக்க போகும் பெண் விலங்குகளை கவர்வதற்காக இத்தகைய அலங்காரங்களை ஆண் விலங்குகள் சுமக்க வேண்டியது அவசியமாகிறது. இதேபோல் பறவைகளிடையே ஆண் பெண் வித்தியாசம் பற்றிய வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறோம். சுவாரஸ்யமான தகவல்கள் கொண்ட அந்த வீடியோவையும் பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.